கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 4வது அத்தியாயம், ஞான கர்ம சந்நியாச யோகம். பகவான் இந்த பரம்பரையாக வந்து கொண்டிருந்த இந்த ஞானத்தினுடைய மகிமையை சொன்னார். அவதார ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த சமுதாயத்தில் செய்திருக்கக்கூடிய விவஸ்தைகள், வாழ்க்கை முறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். அதை சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இவ்வளவும் நான் செய்திருக்கிறேன் என்றாலும் கூட நீ அறிந்து கொள், நான் எதையும் செய்யாதவனாகத்தான் இருக்கிறேன். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு தன்னுடைய அழிவற்ற ஸ்வரூபத்தை சொல்லி தான் எந்த காரியத்தையுமே செய்யவில்லை அப்படிங்கிறத சொன்னார். அப்ப உடனே கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு ஒரு டவுட் வரும். என்ன இப்படி பேசுறாரு இவரு? இவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் செய்திருக்கிறார், இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். படைத்ததோடு இல்லாமல் பல்வேறு உயிரினங்களை 84 லட்சம் யோனிகள்னு சொல்றாங்க. அத்தனை விதமான ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டா ஹியூமன் பீயிங்ஸ்லயே இந்த ஊர்ல ஒரு மாதிரி இருக்கான், பக்கத்து ஊர்ல ஒரு மாதிரி இருக்கான், வெளிநாட்டுல ஒரு மாதிரி இருக்கான். ஒரு கண்டத்துல ஒரு மாதிரி அமைப்புகள் இருக்கு, முக அமைப்புகள், உடல் அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு வெரைட்டிஸ் படைச்சிட்டு நான் உண்மை பண்ணல அப்படின்னு சொல்றாரே. அப்படின்னா அதுக்கு காரணம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. நமே கர்மாணி லிம்பந்தி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. எனக்கு கர்ம பலன்களில் எந்த விதமான ஆசையும் கிடையாது அர்ஜுனா. எனக்கு எந்த விதமான கர்மமும் என்னை அந்த காரணத்தினாலேயே ஒட்டாது. எப்போ எனக்கு கர்ம பலன்ல எனக்கு ஆசை இருக்கோ, நான் பண்ணிருக்கிறதெல்லாம் இப்படி இருக்கணும், ஒருத்தர் அதை வேலிடேட் பண்ணணும், ஒருத்தர் அதை சூப்பர்னு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு, அந்த ஸ்பிருகா, அந்த ஆசையானது எனக்கு இருக்கு அப்படின்னா தான் நான் என்ன பண்றேன், சக்காமமா கர்மம் பண்றேன். சக்காமமா நான் அந்த கர்மத்தை பண்ணும் பொழுது அது என்ன ஆயிடுறது, அந்த கர்மத்தினுடைய பலனானது ஒட்டணும். அதுதான் கர்மாவுடைய விதி கதி, அதுதான் கர்மாக்கு. அப்படிங்கிற போது அதை எனக்கு அது கிடையாது. எனக்கு கர்ம பலன்ல சுத்தமா இச்சையே கிடையாது. அதனாலதான் உனக்கும் நான் சொன்னேன், கர்மண்யேவ அதிகாரக மா பலேஷுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்ன, ஐ எம் பிராக்டிசிங் இட், சோ ஐ டோல்ட் யூ. அதனால நீயும் அது மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை யாரு சரியாக புரிந்து கொள்கிறார்களோ, என்னுடைய இந்த ஸ்வரூபத்தை சரியாக யார் புரிந்து கொள்கிறார்களோ, முன்னாடியே நாம பார்த்தோம், என்னுடைய இந்த தத்துவத்தை, திவ்யமான என்னுடைய இந்த ஜென்மத்தினுடைய தத்துவத்தை, அவதாரத்தினுடைய தத்துவத்தை யார் உள்ளபடி புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கிறத சொன்னார். அகைன் இங்கேயும் சொன்னார், இதி மாம் யோபி ஜானாதி கர்மபிர் நசபத்யதே. இங்க வேற ஒரு லாங்குவேஜ்ல போடுறேன். அந்த அவர்களுக்கும் கர்மா என்பது அவர்களை பந்தப்படுத்தாது. கர்மா பந்தப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மா பந்தப்படுத்துறது அப்படின்னா கர்ம பலன்களில் இச்சை வைத்து காரியம் செய்யும் பொழுது அந்த பலன்களால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக நாம் மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டும்ங்கிறது தான் கர்ம பந்தம் அப்படிங்கிறது. நான் கர்மாவில் பலன்ல இச்சை இல்லாம என்னுடைய டியூட்டியை நான் பண்ணி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பலன் என்னை பத்தப்படுத்தாது. அடுத்தது சொல்லிருக்க, ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம. நீ ஓடாத இங்கேருந்து. நான் எதாவது சாப்பிட்டு எப்படா ஓடலாம், ஏதாவது ஒண்ணு சொல்ல மாட்டானா இந்த கிருஷ்ணன்? நமக்கு ஃப்ரெண்டா வேற இருக்கான், கொஞ்சமாவது நமக்கு சக்காங்கிறான், பக்தன்கிறான், ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மளை இங்கேருந்து அனுப்பி விட்டானா நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். எதுக்கு இந்த தாத்தா மேலேயும் இந்த துரோணர் மேலேயும் ஒரு அம்ப போடுறதுக்கு ரொம்ப பட வேண்டியதா இருக்கே அப்படின்னு நீ நினைத்து கொண்டிருக்காத. நீ பண்ணத்தான் வேணும். ஏவம் ஞாத்வா கிருதம். நீ செய்யணும், இந்த கர்மாவை நீ செய்யணும். எப்படி செய்யணும்? உன்னுடைய பூர்வர்கள் எல்லாம் இந்த அறிவோடு தான் செய்தார்கள். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் நான் செயல் புரிகிறவன் அல்ல என்ற அறிவோடு கூட அவர்கள் எல்லாம் வேலை செய்தார்கள். இதைத்தான் இமம் விவஸ்வதே நான் சொன்னேனே, நான் விவஸ்வானுக்கு சொன்னேன், மனுவுக்கு சொன்னேன், மனுவுக்கு அவர் சொன்னார், இக்ஷ்வாவுக்கு அவர் சொன்னார்னு எல்லாம் சொன்னது இந்த ஞானத்தை தான் நான் சொல்கிறேன். அந்த ஞானத்தோடு கூட அவர்கள் காரியங்கள் உன்னுடைய பூர்வர்கள் எல்லாம் பண்ணி இருக்கிறார்கள். அது போலவே நீயும் குரு கர்மைவ, கர்மையேவ குரு. நீ கர்மாவைத்தான் நீ பண்ண வேண்டும். என்ன கர்மாவை பண்றது கிருஷ்ணா? நியதம் குரு கர்மத்துவம். பேக்ல போகும்.
3வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். என்ன பண்ண சொல்லியிருக்கு உனக்கு என்ன டியூட்டி? தட் டியூட்டி யூ ஹாவ் டு டூ. ஏன்னா நான் தானே விவாகம் பண்ணியிருக்கேன். உனக்கான விவாகம் என்ன? நீ ஒரு போராளி. நீ இங்க போர்க்களத்தில் நிற்கிறாய். இங்கிருந்து ஓட உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால நீ போர் தான் பண்ணணும். குரு கர்மைவ தஸ்மாத், தஸ்மாத் கர்மைவ குரு. அதனால் ஆகையினால் நீ நீ உன்னுடைய காரியத்தை செய்வாயாக, உன்னுடைய வேலையை செய்வாயாக, செயல் புரிவாயாக. எப்படி பண்றது? உன்னுடைய பூர்வர்கள் எப்படி செய்தார்களோ, பூர்வைகி பூர்வதரம் கிருத்தம், அதே மாதிரி நீ பண்ணு. அவர்கள் எல்லாம் எப்படி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணு. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது 16க்கு நம்ம பொருள் மாத்திரம் பார்த்தோம். பகவான் என்ன சொன்னார்? கிம் கர்ம கிம் அகர்ம இது கவயோபியத்திர மோகிதாக. சாதாரணமா மனிதர்கள் ஜென்ரலா படிக்காதவங்க எல்லாம் குழம்பிக்கிறாங்க. மோகம் அப்படின்னா குழப்பம்னு பார்த்திருக்கோம். மோகம் டெல்யூஷன் அப்படின்னு. டெல்யூஷன் குழப்பம்னா என்னன்னா, எது சரி எது தவறு என்பதை நிர்ணயிக்க முடியாத புத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்மளால ரொம்ப டென்ஷனா இருக்கும் போதோ, நம்ம ரொம்ப ஒரு நமக்கு என்ன ஆகுமோன்ற ஒரு பதட்டத்துல இருக்கும் போதோ எந்த ஒரு முடிவையும் நம்மளால எடுக்க முடியாது. அப்ப அதுதான் மோகம் அப்படிங்கிறது. அந்த மோகத்துல தான் அர்ஜுனன் ஆட்பட்டு கிடக்கிறான் அவன். அதனால டெசிஷன் எடுக்க முடியல அவனுக்கு. இதை யாருக்கு டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமையெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, கவையகன்னு சொன்னா ஒரு அர்த்தம் முனிவர்கள், சேஜஸ் அந்த மாதிரி. பொதுவாக என்ன அப்படின்னா, நன்கு கற்றறிந்தவர்கள், எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம். நம்ம டியூட்டிஸ் பண்றதுன்னா என்ன, டியூட்டிஸ்ல இருந்து ஓடுறதுன்னா என்ன, இதுக்கு என்ன புண்ணியம், இதுக்கு என்ன பாபம், எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. ஆனாலும் கூட அவர்களும் கூட இதனால் மோகித்திருக்கிறார்கள். இந்த டிஸ்கிரிமினேஷனை பண்ண தெரியாம அவர்கள் மோகித்திருக்கிறார்கள். என்ன டிஸ்கிரிமினேஷன் பண்ண தெரியாம மோகித்திருக்கிறார்கள்னா, கர்மனா என்ன, அகர்மனா என்ன. நான் இத்தனையும் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், ஆனா நான் அகர்த்தா என்று நீ தெரிந்து கொள்னு சொல்லிருக்கேன். நான் கர்மம் பண்ணலன்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் கர்மம் பண்றதுனா என்ன, கர்மம் பண்ணாததுனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இருக்கு இல்லையா, அது அவர்களுக்கு கூட இல்லை. கவையக அப்பி அப்படிங்கிறார். அவங்களுக்கெல்லாம் நார்மலா இருக்கணும், அவர்களுக்கு கூட அந்த மோகமானது இருக்கிறது. அப்போ நான் உனக்கு அதை சொல்றேன். இப்போ எதை தெரிந்து கொண்டால் நீ அசுபத்திலிருந்து மோட்சத்திற்கு வரலாமோ, அந்த இடத்துல மோட்சம்னு சொன்னா ஆத்தியந்திக மோட்சம் கிடையாது. அந்த இடத்துல மோட்சம்னு சொன்னா விடுபடுறது, முச்சியத்தே அப்படின்னா விடுபடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. எதுல இருந்து விடுபடுறது? அசுபாகானா சம்சாரத்திலிருந்து விடுபடுறது. சம்சாரம்ங்கிறது தான் பொதுவா சாஸ்திரத்துல அசுபம் அப்படின்னு சொன்னாலே துன்பம்னு தான் அர்த்தம். அசுபம் நமக்கு என்ன கொடுக்கும்? துன்பத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்க. சம்சாரம்ங்கிறது துக்கத்தை மாத்திரம்தான் கொடுக்கறது. சுகம்ங்கிறதே சம்சாரத்துல சாஸ்திர ரீதியா கிடையவே கிடையாது. நாம நினைத்து கொண்டிருக்கிறோம், புத்திரன் இருந்தா சுகம், புத்திரி இருந்தா சுகம், நமக்கு கணவன் இருந்தால் சுகம், உறவுகள் எல்லாம் இருந்தால் சுகம், கணவனுக்கு மனைவி இருந்தால் சுகம், எல்லாம் ஆபாச சுகம் இருக்கிற. அது ஏதோ ஒரு டிரான்சாக்சனுக்காக இருக்கக்கூடிய சுகம். ஆத்தியந்திக சுகம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் சுகம். அதான் விஷயம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, சம்சாரம் அப்படின்னாலே துக்கம் தான், அது அசுபம் தான் அப்படிங்கறத அதுக்கு சம்சாரத்திலிருந்துனே ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்றது. சம்சாரத்திலிருந்து நீ விடுபடுவாய். அந்த கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியுமான விஷயங்களை பற்றி உனக்கு நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். சோ ஃப்ரம் ஹியர் ஆன்வர்ட்ஸ் பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, எந்த செயலை புரியும் பொழுதும் என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்க போற. ஏன்னா அர்ஜுனனுக்கு இந்த பேட்டில் ஃபீல்டுல இருந்து ஓட முடியாது. பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து அவன் காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் மனதை எப்படி வைத்து கொண்டிருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவா இந்த கர்ம அப்படின்னு சொன்னா முயற்சியினால பண்ணக்கூடியதுதான் கர்ம அப்படிங்கிறது. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும், இல்ல நம்ம உடல் உழைக்கணும், புத்தியும் வேலை செய்யணும், உடலும் உழைக்கணும், நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அப்பதான் அந்த கர்ம அப்படிங்கிறத பண்ண முடியும். சாஸ்திரம் எப்படி சொல்றது இந்த கர்மாவை பத்தி அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு செயலை செய்யலாம்,
செய்யாமல் இருக்கலாம், வேறு விதமாக செய்யலாம். இந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா, இது கர்மா பண்றச்சே இருக்கு. உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு காய்கறி நறுக்கிறதே வச்சுக்கோங்களேன். நான் ஒரு விதமா நறுக்கலாம், ஏடா கூடமா நறுக்கி வைக்கலாம், சம்பந்தம் இல்லாம. இல்ல நறுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு உட்காந்துருக்கேன். இல்ல வேற ஏதோ ஒரு வேலை பண்ணலாம். காய் நறுக்குன்னு சொன்னா துணியை துவைக்கலாம், ஏதோ ஒரு வேலை பண்ணலாம். மாத்தி மாத்தி பண்ணலாம். நான் வேலை பண்றதுல சாய்ஸ் எல்லாம் எனக்கு தான் இருக்கு. யாருக்கு இருக்கு? கர்த்தா. நான் தான் கர்த்தா. கர்த்தானா என்ன அர்த்தம்? செயல் புரிபவன் அப்படின்னு அர்த்தம். செயல் புரிபவனுக்கு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் அவனுக்கு ஃப்ரீடம் இருக்கு. நான் இப்போ ஒரு ஒரு ஹோமம் பண்ண சொல்றோம். அப்ப வந்து நவக்கிரக ஹோமம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். 9 கிரகங்களுக்குள்ள மந்திரங்களையும் சரியா ஸ்பஷ்டமா சொல்லி பண்ணலாம். ஒரு கிரகத்தை விட்டுட்டு கூட பண்ணலாம். இல்ல சுத்தமா நவக்கிரக ஹோமம் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹோமத்தையும் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வைதிகமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லௌகிகமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு ஆளு செயல் புரியும் பொழுது அதை எப்படி வேணுமானாலும் பண்றதுக்கு அவனுக்கு சாய்ஸ் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. ஸோ இது கர்த்தா. அதனாலதான் கர்மத்தை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கர்த்திரு அதீனம் கர்ம. அதாவது இட் இஸ் இந்த கண்ட்ரோல். செயல் புரிபவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அந்த கர்மமானது. அவன் தான் டிசைட் பண்றான். செயல் பண்ணுபவன் தான் டிசைட் பண்றான் எப்படி பண்றது அப்படிங்கறத அவனே டிசைட் பண்றான். அப்போ இந்த கர்த்தா எப்படி இருக்கான்? சுதந்திரனா இருக்கான். தான் தான் டிசைட் பண்றதுனால அவன் எப்படி வேணுமோ அப்படி பண்ணுவான் காரியம். இது வந்து ஒண்ணு. அடுத்தது இந்த கர்மாலேயே இன்னொன்னு கிரியா அப்படின்னு. கிரியாங்கிறது நாம இன்வால்வ் ஆகாம இன்வாலண்டரியா நிறைய ஆக்ஷன்ஸ் நடக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியிலேயே கண் இமைக்கிறது. நாம வந்து கண் இப்ப இமைக்கணும் நினைச்சா இமைக்கிறோம், அப்படிலாம் பண்றது இல்லை. சாப்பிட்டுடுறோம், செரிக்கிறது. நாம ஏதாவது பண்றோமானா பண்றது இல்லை. அதோட வேலை அது பாட்டுக்கு பண்ணி கொண்டிருக்கு. இந்த பிராணனே எடுத்துக்கோங்க. பிராண அபான உதான சமான எல்லாமே எப்படி பண்றதுன்னா, யாரும் நம்ம போய் இங்க இருக்கிற வாயுவை தூக்கி இந்த பக்கம் போடுறேன், அந்த இருக்கிற வாயுவை தூக்கி இந்த பக்கம் போடுறேன், நாம ஒன்றும் பண்றது கிடையாது. அதோட வேலை இன்வாலண்டரி. நான் பண்ணல. இட்ஸ் நாட் என்னோட கண்ட்ரோல்ல, அது கிடையாது. என் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுங்கிறது சில காரியங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் கிரியா அப்படின்னு சொல்றாங்க. கிரியாங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இந்த இந்த ஆங்கிள் இதுக்கு பேர் கிரியா அப்படின்னு ஒரு 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 அனாலிசிஸ் தான். கர்மாவை பத்தின ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி. இன்னொரு ஒரு கர்மாலேயே இன்னொரு ஒரு விதம் லீலா. லீலா அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எத்தனை வேலை செஞ்சாலும் சரி, லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த உலகம் படைத்ததே ஒரு லீலை தான் அப்படின்னு. அதைத்தான் பகவான் இங்க சொல்ற. தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யா கர்த்தாரம் அவ்யயம். அப்படின்னா என்னன்னா, நான் லீலையா பண்ணிருக்கேன் அப்பா. இது லீலா அப்படின்னு சொன்னா, நான் செயல் புரிந்தாலுமே கூட செயல் புரிபவன்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த அந்த தாட் என்கிட்ட கிடையாது. நான் தான் செயல் பண்றேன், தெரியுமா உங்களுக்கு, நான் தான் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர்கிட்டயே சொல்றது இல்லை, நானும் நினைக்கிறதும் இல்லை. ரெண்டுமே கிடையாது. அது மாதிரி பண்றதுக்கு பேரு லீலா. அப்போ இந்த செயல் அப்படிங்கிறதுக்கு இத்தனை விஷயம் இருக்கு. இங்க பகவான் என்ன சொல்ற? கர்ம அகர்ம விவேகங்கள் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம செய்யற ஒரு வேலை எப்படி செய்யணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப வந்து ஒரு வேலையை செய்யணும், எப்ப அதை செய்ய வேண்டாம், எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செஞ்சா அது பலன் கொடுக்கும், எந்த நேரத்துல செஞ்சா பலன் கொடுக்காம போகும், இல்ல ஏடாகூடமான பலனை கொடுக்கும், இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் ஒரு செயலை புரிய வேண்டும். இங்க 2 விஷயத்தை பத்தி பேசுறார். ஒண்ணு கர்ம, இன்னொன்னு அகர்ம. அடுத்த ஸ்லோகத்துல விகர்மா பத்தி பேசுவார். 3மே தெரிஞ்சுக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம எப்படி செயல் புரியணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். செயல் புரியாமல் இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது சாஸ்திரத்தில் சொல்லாத விஷயங்களை பற்றி செய்வது, அததான் விகர்மன அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டிஸ், அதை பத்தியும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத டெவலப் பண்ணி கொண்டு போறார். இப்ப நாம அடுத்த ஸ்லோகத்துக்கு படிக்கலாம். कर्मणो ह्यपि बोद्धव्यं स विकर्मणः अकर्मणश्च बोद्धव्यं गगनाकर्मणो गतिः कर्मण्यकर्म यः पश्येत् अकर्मण्य च कर्म यः स बुद्धिमान् मनुष्येषु स युक्तः कृष्णकर्मकृत्.
கர்மணோஹி அபி போத்தவ்யம். ஃபர்ஸ்ட் ஹீனா ஏனெனில், கர்மணக அபி செய்ய வேண்டிய செயலின் தன்மையை பற்றியும் போத்தவ்யம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்துக்கணும்னா மேலோட்டமாக இல்லை, ஒரு செயல் செய்யணும்னா ஆழமாக அதனுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். விகர்மணச்ச செய்யக்கூடாதவை எது அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ள வேண்டும், போத்தவ்யம் அறிந்து கொள்ள வேண்டும். அகர்மணகச்ச செயலின்மை என்றால் என்ன? செயல்னா ஆக்ஷன், செயலின்மைனா இன்ஆக்ஷன். ஆக்ஷன்னா என்ன, இன்ஆக்ஷன்னா என்ன என்ற செயலின்மை என்றால் என்ன என்பதையும் போத்தவ்யம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? கர்மணக கதி கஹனா. கர்மணகன கர்மத்தின், கத்தின்னு சொன்னா நேச்சர்னு சொல்றது உண்டு, இந்த இடத்துல ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் பண்றது. ஸ்வரூபம்னா அதனுடைய இன்ட்ரின்சிக் நேச்சர் ஆஃப் த கர்மா. அது எப்படி இருக்கு? ககனா. ககனான்னு சொன்னா ரொம்ப ஆழமானது, நுண்மையானது. நம்மால மேம்போக்காக இந்த கர்மானா இப்படித்தான் அப்படிங்கிறது, கர்மாங்கிறது இப்படித்தான், அகர்மணம் அப்படிங்கிறது இப்படித்தான், அப்புறம் விகர்மணங்கிறது இப்படித்தாங்கிறத நாம நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அது நிறைய காம்பினேஷன்ஸை வச்சு இந்த விஷயங்கள் அலசப்படுகின்றன. அப்படிங்கிறதுனால ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமாக இதுல எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த தர்ம அதர்ம தர்மாதர்ம விவேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதனாலதான் இந்த பூர்வ இது பாகம் இருக்கு இல்லையா, அதுல ஃபுல்லா கர்மா தான் இருக்கு. அதனுடைய மீமாம்சையெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஆயுசே பத்தாது. ஒவ்வொரு கர்மாக்கும் அவ்வளவு இது இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கர்மாக்கும் அவ்வளவு ரிச்சுவல்ஸ் இருக்கு, அவ்வளவு ஆக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, முறையாக பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் சயின்ஸ். ஆக்சுவலி கர்மாங்கிறது சாதாரண, அதுவும் வேதிக் கர்மா இருக்கே, அது சாதாரண விஷயமா நம்ம நினைக்க முடியாது. ஏதோ சும்மா 4 பேர் உட்காந்துருக்காங்க, தீய வளர்க்குறாங்க, ஒரு மந்திரத்தை சொல்றாங்க, அப்படி கிடையாது. ஒரு அக்ஷரம் பிசகினாலும் பலன்ல காலி ஆயிடும், அவ்வளவுதான். விபரீதமான பலன்கள் வரும், நிச்சயமாக அது ஏற்படும். ஏன்னா அதெல்லாமே சயின்டிபிக்கா அந்த மந்திரத்துக்கு, அந்த சப்தத்துக்கு இதுதான் பலன் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டவை. அது எல்லாமே ஏதாவது ஒண்ணு மாறி போச்சுன்னா அதுல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மாறி வரதை வேற வழியே கிடையாது நமக்கு. அந்த மாதிரி அவ்வளவு சயின்டிபிக்கான விஷயங்கள், வேதிக் சயின்ஸ். அதெல்லாம் நம்ம இப்ப லௌகீகமான சயின்ஸ் கிடையாது. அதனால பகவான் சொல்ற, நம்ம இந்த 3 பத்தியுமே தெரிஞ்சுக்கணும்பா. நீ கர்மான கர்ம ஞானம் என்ன, அகர்மத்தை பற்றிய ஞானம், அப்புறம் விகர்மத்தை பற்றிய ஞானம். இது 2மே உனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்ஷன், இன்ஆக்ஷன், ராங் ஆக்ஷன், இது 3மே நீ தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இப்ப பொதுவா சாஸ்திரம் நமக்கு எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத கர்ம உபாசனா காண்டத்துல சொல்லிடுறது. பூர்வ இதுல பாகத்துல வேதத்துல அத்தனை விஷயங்களும் வருது. நம்ம எப்படி நடந்துக்கணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் அ ஹியூமன் லைஃப், அது எல்லாமே நமக்கு அதுல வருது. நம்ம குணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி எல்லாரோடையும் பழகணும், நம்ம ஒரு 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 ஆச்சாரியர்கிட்ட போய் படிச்சோம்னா நம்மளோட சிஷ்யனுடைய டியூட்டிஸ் என்ன, ஆச்சாரியரோட டியூட்டிஸ் என்ன, எப்படி இந்த ஆச்சாரியருக்கு நாம கிருத்தஜ்ஞையை வெளிப்படுத்தணுங்கிறது முதற்கொண்டு, ஒரு அப்பா அம்மாக்கு எப்படி கிருத்தஜ்ஞையை வெளிப்படுத்தணுங்கிறது முதற்கொண்டு, எல்லா விஷயத்தையும், எல்லா உறவுகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் வகுத்து தொகுத்து அழகாக வேத மாதா கொடுத்துடுறான். அப்ப ஆனா சம்டைம் அதுலயே கூட நாம சில விஷயங்களை இப்படி வேதம் சொல்லியிருக்கே, இது சரியான நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது. உதாரணத்துக்கு பொதுவான அறம் என்ன? இப்போ சாமானியமான அறம் அப்படிங்கிறது யாரையும் எதுக்காகவும் ஹிம்சை பண்ணக்கூடாது. அதான் சாமானியமான அறம். ஜென்ரலி எல்லாரும் சொல்ற எக்ஸாம்பிள் தான் நானும் சொல்றேன். சாதாரணமான அறம் யாரையும் எதுக்காகவும் நம்ம ஹிம்சை பண்ணவே கூடாது. அந்த ஹிம்சை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பாபம் ஏற்படும் அப்படிங்கிறது வேதத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்ம காண்டத்தினுடைய பகுதிகளில் பார்க்கணும். அப்ப ஹிம்சைனா ஒரு ஆளை கத்தியால கீறினா அது பேரு ஹிம்சையா, ஹிம்சை இல்லையா அப்படின்னு எடுத்துட்டா ஆமா ஹிம்சை. ஒரே டாக்டர் கத்தியால கீறினா அது ஹிம்சையா, ஹிம்சை இல்லையா அப்படின்னு பார்த்தா அவர் செய்யக்கூடிய செயல்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட், எதுக்காக அவர் பண்றார், அவர் நம்ம நோயை குணப்படுத்துவதற்காக அதே கத்தியை வச்சு அதே உடம்புல அதே கோடை போடும்போது அது ஹிம்சை கிடையாது. திருடன் கத்தியை குத்தி செயினை கொண்டான்னு கேட்டா அது ஹிம்சை.
கத்தி ஒண்ணுதான், செயல் ஒண்ணுதான், கோடு போடுற செயல் ஒண்ணுதான், இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய காரணங்கள் வேற. அப்ப இந்த வெறும் கர்மாவை மட்டும் பதத்தியா கத்தியால் கீறிட்டான் போச்சு, அவனுக்கு வந்து பாவம் தான் போச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இப்ப அவன் உயிரை காக்குறவனுக்கும் உயிரை எடுக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதத்தான் சொல்றார். இதைத்தானா இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் யோசிச்சுதான் இந்த கர்மத்தினுடைய கதி இருக்கு இல்லையா, அது கஹனா அப்படிங்கிற ரொம்ப சூக்ஷ்மமானது. இதை நாம ஒவ்வொன்றத்தையும் எடுத்து பார்க்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு புரிந்து கொள்ள முடியாது. இது பெரிய கடல். இது தர்மம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். ஒருத்தருக்கு சரியாக இருக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு சரியா இருக்காது. அப்ப இவனுக்கு தர்மம்னு இருக்கிறது இவனுக்கு அதர்மமா போயிடும், இவனுக்கு தர்மமா இருக்கிறது அவனுக்கு அதர்மமா போயிடும். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எல்லா விதமான தர்மங்களும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு நம்ம இதை வந்து கட்டமைக்கிறதுங்கிறது சரி கிடையாதுங்கிறது அதனாலதான் சொல்றது. இதுல படிக்கிறோம், திருக்குறள்ல என்ன படிச்சோம்? அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. அறக்கடலாகிய இறைவனின் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். எக்ஸாக்டா அதைத்தான் சொல்றாரு இங்கேயும். அறக்கடல்ங்கிறது என்ன? தர்மம். ஒரு கர்மத்துல வந்து இது தர்மமான கர்மம், இது அதர்மமான கர்மம், இது வந்து விகர்மம் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்றதுங்கிறது இட்ஸ் அ பிக் ஓஷன். அந்த தர்மம்ங்கிறது அறக்கடலாக இறைவன் இருக்கிறார்னு அங்க படிக்கிறோம். அதை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா பிற ஆழி நீந்தல் அரிது. பிற ஆழி நீந்தல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இந்த சம்சாரத்தை நாம் கடந்து போவது என்பது அரிது. அப்ப இந்த முன்னாடி என்ன சொன்னார்? இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? அசுபாத் மோக்ஷியசே. நீங்க கனெக்ட் பண்ணுங்க திருக்குறளும் பகவத்கீதையும். ஏதேதோ இது தனி ஒரு டெக்ஸ்ட், இது தனி ஒரு டெக்ஸ்ட்னு பார்க்கவே கூடாது. அங்கேயும் இங்கேயும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. பிற ஆழி நீந்தல் அரிது. இங்க பகவான் சொல்றார், அதை உனக்கு சொல்லி கொடுக்க போறேன்ப்பா, எப்படி நீந்தணுங்கிறத தான் உனக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். சம்சாரத்திலிருந்து உனக்கு மோட்சம் கிடைப்பதற்கு என்ன வழிங்கிறத நான் சொல்லித்தரேன். நீ ஒரு சின்ன டெக்னிக்கை தெரிஞ்சுட்டா போறோம். என்ன டெக்னிக்கு? செயல் புரிவது என்றால் என்ன, செயல் அதாவது செயல் புரியும் தன்மை என்றால் என்ன, செயல் புரியாமல் இருக்கும் தன்மை என்றால் என்ன, இது ரெண்ட நீ தெரிந்து கொண்டால் போதும். அதைத்தான் பகவான் இப்போ அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். என்ன சொன்னார்? கர்மண் யகர்ம யப்பஷ்யே அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து அப்படின்னு சொன்னார். யக எவன் ஒருவன் கர்மணி, கர்மணி அப்படின்னா ஞானியினுடைய செயலில், அகர்ம செயலின்மையை, பஷ்யேத் பார்க்கிறானோ, யக அகர்மணிச்ச எவன் அக்ஞானியின் செயல் புரியாமல் இருக்கும் நிலையில் கர்ம செயலை நான் எதுவும் செய்யாமல் இருக்கிறேன் என்ற தவறான ஞானத்தை பஷ்யேத் பார்க்கிறானோ, சக மனுஷ்யேஷு அவன் மனிதர்களுள் புத்திமான் புத்திசாலி, சக யுக்தக அவன் மெய்ப்பொருளுடன் தன்னை முழுமையாக இணைத்தவன், கிருத்ஸ்ன கர்ம கிருத்து தனது ஆன்மீக முன்னேற்றத்துக்கான காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தவன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பகவத்கீதையில வந்து இந்த 2வது அத்தியாயத்துல நாம 12லேருந்து 25 வரைக்கும் ஆத்ம லட்சணங்கள் எல்லாம் படிக்கிறோம். that portion is very very important. சிமிலர்லி இந்த 4வது அத்தியாயத்துல இந்த 18லேருந்து 25 வரைக்கும் பகவான் வந்து இந்த கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த ஞானமானது நாம எப்படி வந்து இந்த ஞானத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறத இங்கதான் அவர் சொல்றார். இங்க சொல்லக்கூடிய கருத்துகள் அனைத்துமே உபநிடத கருத்துக்களைத்தான் எடுத்து எளிமையா நமக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்ற. இந்த ஸ்லோகம் பர்டிகுலர்லி ரொம்ப ட்விஸ்டோட இருக்கு. நாம நேரடியாக அதனுடைய பொருளை புரிந்து கொள்வது என்பது மிக 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 கடினம். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை எளிமைப்படுத்தி ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியறது. ஆனா திரும்ப 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 இதுல டுவெல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த விஷயம் வந்து பூர்ணமா நமக்குள்ள போகும். அதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, பயப்பட வேண்டாம். ஆனா மெதுவா இதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக்க முயற்சி பண்ணுவோம். இது மாதிரி டிக்லிஷ் ஸ்லோகங்கள் வந்து ஈவன் திருக்குறள்ல கூட பார்த்திருக்கோம். நீங்க இதுல பார்த்தா அதே கடவுள் வாழ்த்து, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு.
டைரக்டா சொல்ல வேண்டியதானே, இறைவனின் தாள்களை நீ சேர்ந்தியானா உனக்கு கவலை வராது, அப்படி சொல்லாமா இல்லையா? அப்படி சொல்லாம அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த அல்லால விட்டுட்டானா என்ன ஆகும்? தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு மாறிடும். அப்ப அங்க வந்து அல்லால்ல வச்சிருக்கார் முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அடுத்த கடைசி குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த குறட்பாக்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குறட்பாக்கள் அப்படிங்கிறத நாம அங்கேயும் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி. அதே போலதான் இங்கேயுமே இங்க என்ன பண்ண சொல்றார் அப்படின்னு, கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், இதான் டாபிக். இப்ப நம்ம வந்து படிக்க போற டாபிக் என்ன அப்படின்னா, கர்மத்தில் அகர்மம்ங்கிறது என்ன, அகர்மத்தில் கர்மம் அப்படிங்கிறது என்ன. யார் இதை சரியா பார்க்கிறார்களோ, யார் இதை கரெக்டா பார்க்கிறார்களோ அவன்தான் புத்திமான். மனிதர்களில் மிகச்சிறந்த அறிவாளி அவன்தான். அவன்தான் யுக்தக. யுக்தக ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். எதனோட யுக்தக? யுக்தகனா சேர்ந்திருக்கு. எதனோட யுக்தக? நாஸ்தி புத்திர் அயுக்தேஷு நச்சாயுக்தஸ்ய பாவனாக நச்சாபாவயத சாந்திஹி அசாந்தஸ்ய குதசுகம். எங்க படிச்சோம்? ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்துல படிச்சிருக்கோம். அசாந்தி இருந்தா எப்படி சுகம் வரும்? எது இருந்தா அசாந்தி வராது? யுக்தக. எங்க யுக்தமா இருக்கணும்? ஆத்ம ஞானத்தையோட யுக்தமா. புத்தி எதோட யுக்தமா இருக்கு? யுக்தம்னா சேர்ந்திருக்கு. புத்தியில எது பிரபலமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தன்னை பற்றிய அறிவு, ஆத்மாவை பற்றிய அறிவு. அந்த அறிவோடு அவன் சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஞான யுக்தக. யுக்தக இஸ் ஈக்குவல் டு ஞான யுக்தக. ஞானத்தோடு கூடிய அவனுக்குத்தான் புத்திமான் மனுஷேஷு. அவன்தான் ஞானத்தோடு கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் செய்யும் செய்கை முடித்தவன் அப்படின்னு இருக்கான். அவன் வந்த காரியத்தை முடிச்சிட்டான். வந்த வரவை மறந்தவன் இல்லை, வந்த வரவை முடித்தவன். இதெல்லாம் வந்து சொல்லிட்டார். நீ இதெல்லாம் தெரிஞ்சிண்டியானா நீ புத்திசாலிப்பா, நீ யுக்தன், நீ வந்து வந்த வரவை முடித்தவன். ஓகே, எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யக கர்மணி அகர்ம பஷ்யேத் யக அகர்மணீச்ச கர்ம பஷ்யேத். இதுதான் நம்ம பார்க்கணும். யாரு ஆக்ஷன்ல இன்ஆக்ஷனை பாக்குறாங்களோ, யாரு இன்ஆக்ஷன்ல ஆக்ஷனை பாக்குறாங்களோ அப்படிங்கிறது டைரக்டா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன? செயல் புரியறது. செயல்ங்கிறது எங்க நடக்கிறது, எந்த இடத்துல நடக்கிறது? இந்த உடம்பு, மனசு, புத்தி, இதெல்லாம் தான் செயல் புரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு ஞானி இருக்க, ஞானி வந்து எல்லா காரியங்களும் நடக்கிறது, அவருடைய சன்னதியில எல்லா காரியங்களும் நடக்கிறது. எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு எல்லாமே பண்றாங்க. அவரோட உள் மனசுல அவருக்கு என்ன பாவனை இருக்கும், என்ன இது அவருக்கு இருக்கும், என்ன ஆட்டிடியூட் அவருக்கு இருக்கும்? செயல் புரிகிறேங்கிற ஆட்டிடியூட் இருக்குமா, இல்ல செயல் புரியல அப்படிங்கிற ஆட்டிடியூட் அவருக்கு இருக்குமா? இதுதான் இங்க கேள்வி. நான் செயல் புரிகிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் மிகப்பெரிய சம்சாரி ஆகிடுவார். அப்ப செயல் புரியல அப்படிங்கிற ஆட்டிடியூடோட மட்டும்தான் ஒரு ஞானியானவர் செயல் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப ஞானியானவன் கர்மா பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே அவர் எந்த விதமான செயலையும் புரியவில்லை அப்படிங்கிற அறிவோடு கூட அவர் இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இப்போ கர்ம அகர்ம அப்படிங்கிறதுக்கு முதல்ல அர்த்தத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்ம அப்படின்னா, இப்ப ஞானியுடைய கோணத்தில் ஒரு ஞானி வந்து செயல் புரிகிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்னத்துக்காக செயல் புரிவார்? அவரோட செயல் புரியறதுடைய காரணம் என்னவாக இருக்கும்? நம்ம நீங்க மியூட்ல ஆன்சர் சொல்லியிருந்தீங்க, நான் சொல்ற ஆன்சரும் ஈக்குவலா இருந்ததுன்னா யூ கிவ் அ கிளாப் ஃபார் யூ. ஞானி எதற்காக செயல் புரிவார் அப்படின்னு, ஞானி லோக சங்கிரகத்துக்காக மட்டும்தான் செயல் புரிவார். அவருக்கு செயலால் ஆக வேண்டியதுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அவருக்கு எந்த செயல்னாலையும் தனக்கு ஒரு பெருமையோ பேரோ இல்ல ஆசையோ, அந்த நம்மே கர்ம பலே ஸ்பிருகா நீங்க சொன்னார் இல்லையா, அதே மாதிரிதான் 3வது அத்தியாயத்திலையும் லோக சங்கிரகத்துக்காகத்தான் ஞானி செயல் புரிகிறான் அப்படிங்கிறதையும் சொன்னார். இப்ப ஞானி செயல் புரியும் பொழுது அவருக்கு அந்த செயலின் பலன் அதுல கவனம்ங்கிறது கிடையாது. அவருக்கு முழுக்க அவருடைய வேலை என்பது லோக சங்கிரகத்துக்காக மட்டுமே அத்தனை காரியங்களும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப அகர்மங்கிறது என்ன? அப்போ அவர் அகர்ம என்று எதை மீன் பண்றார் அப்படின்னா, ஞானியினுடைய மனதில் என்ன நினைப்பார், அறிவில் என்ன நினைப்பார் அப்படின்னா, நான் அகர்த்தா, நான் எந்த செயலையும் செய்யாதவனாக இருக்கிறேன்.
அப்படியே எழுதிக்கும். நான் அகர்த்தா, நான் எந்த செயலையும் செய்யாதவனாக இருக்கிறேன். இந்த நான்கிறது யாரு? ஃபார் ஞானி இந்த நான்கிறது யார்? இந்த நான்கிறது தான் தூய உணர்வு. ஞானி சரியாக தன்னை புரிந்து கொண்டிருக்கிறார், அறிவோடு கூட இருக்கிறார் அப்படின்னு பண்டிதக முன்னாடி பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அப்படிதான் ஆரம்பிச்சார் பகவான். பண்டிதக, பண்டித சப்தம் என்ன சொல்லித்து? பண்டித சப்தம்னா ஆத்ம ஞானத்தை முழுமையாக அறிந்தவன், அவனைத்தான் இங்க ஞானின்னு பேசுறோம். அந்த ஞானியின் மனதில் ஆத்ம ஞானம் முழுமையாக இருக்கிறது. ஆத்மா எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை, ஆத்மா எந்த பலனையும் அனுபவிப்பதில்லை. ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா, ஆத்மா நிஷ்கிரிய, காரியமே அற்றது, செயலற்றது ஆத்மா. நான் அப்படின்னு ஞானி சொல்லும் பொழுது he means that ஆத்மா, நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த அறிவோடு கூட அவர் செயல் புரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தானே இதை பண்ணீங்க? ஆமா, நான் தான் பண்ணேன். விவகாரத்துக்கு அவர் சொல்லணும், நான் தான் பண்ணேன். இது நீங்க எழுதின பாட்டா? ஆமா, நான் தான் எழுதினேன். நான் எழுதின பாட்டு, நான் எழுதின பாட்டு, நான் எழுதின பாட்டுன்னு யோசிச்சுட்டே இருக்க மாட்டார். அது விவகாரத்துக்கு கேட்கும் பொழுது நீயா நானான்னு கேட்கும் பொழுது அந்த நீ நான்கிற சப்தம் இல்லாம வேற சப்தம் கிடையாது, அதனால சொல்லி ஆகணும். ஆனா மனசுல என்ன ஆட்டிடியூட், இது வெளியில தெரியாது, இது ஆத்ம பிரத்யக்ஷம். இது உள்ளுக்குள்ள அந்த பர்சனுக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம். நன்னா தெரிஞ்சுக்கணும். இத சுவாமி சொல்றதுனால, கிருஷ்ணர் இதை சொல்றதுனால, எவன் ஒருவன் இதை பார்க்கிறானோ அவன் புத்திமான்னு சொன்னதுனால, எனக்கு வேலையே இல்லாம அவங்க எப்படி இருக்காங்க, ஓ அவங்க வேலை பண்றாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும், இவங்க எப்படி இருக்காங்க, சும்மா இருக்காங்க, அவன் இங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும், இப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு சொல்லல அவர். That is not for judging others. Self judgment, self assessment. என்னோட மனசுங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா தான் தெரியும். பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு இழப்பில் தான் தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது, இழப்புங்கிறது கேபிட்டல் லாஸா இருக்கலாம், மனிதர்களை இழக்கலாம், பொருளை இழக்கலாம், எதை வேணுமானாலும் இழக்கலாம். இழக்கறச்சே என் மனசு எப்படி இருக்கு, நான் அந்த பொருளோட என்ன ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கேனா, என்னதுன்னு நான் நினைச்சிருக்கேனா, அகங்கார மமகாரங்கள்ல நான் முழுகி இருக்கேனா, அப்படின்னாதான் எனக்கு துக்கம். இல்லைங்கிற போது ஆத்மா எதையாவது பொசஸ் பண்ண முடியுமா? ஏன் பொசஸ் பண்ண முடியாது? ஆத்மா எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது. நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி எதையாவது ஒன்றை தனியாக வைத்துக் கொள்ள முடியும்? எல்லா இடங்கள்லயும் இருக்கிற ஆத்மாதான் நான் அப்படின்னு நான் எப்ப புரிஞ்சுக்கிறேனோ அப்போ எனக்கு ஒரு காரியமும் இல்லை. ஆத்மா காரியம் எதையும் செய்வதில்லை என்ற அறிவு எனக்கு இருக்கிறதுனால நான் எத்தனை காரியங்கள் செய்தாலும் நான் செயல் புரிபவனாகவே என்னை கருதுவதில்லை. அதுதான் கர்மத்தில் அகர்மம் அப்படிங்கிறது. அப்புறம் அகர்மத்தில் கர்மம்னா என்னது அப்படின்னா, இப்ப அகர்மம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். இன்ஆக்ஷன்னா ஒரு ஆள் செயல் புரியாமல் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே பண்ணல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்ம 3வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம், கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரஸ உச்சியதே சொன்னாரா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் அடக்கி கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பர்சனுக்குள்ள இப்ப வெளியில அவுட்வேர்டா செயலே கிடையாது. ஞானி எக்ஸாம்பிள்ல அவுட்வேர்ட்ல நிறைய செயல் இருக்கு, புறநோக்கில் ஏகப்பட்ட செயல்கள் நடக்கிறது, அகநோக்கில் செயல் புரியவில்லை அப்படிங்கிற அறிவோட இருக்க, ஆத்மா செயல் புரிவதில்லை அப்படிங்கிற அறிவோட இருக்கு. இன்னொரு பர்சன் நிறைய செயல் புரிஞ்சு கொண்டு ஒரு செயலும் புரியாம பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க, மனசுல என்ன நினைப்பார? அதான் இந்த விஷயம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இட் இஸ் மோர் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட், வெளியில கிடையாது, இன்டர்னல் அசஸ்மெண்ட் தான். அவர் என்ன பண்றார், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் செய்ய முடியலையே என்னால, நான் இந்த செயல் புரியாமல் இருக்கிறேனே அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் இருக்க. அவர் என்ன நினைக்கிறார், நான் ஒரு கர்த்தா, என்னால செயல் புரியாம நான் உட்கார்ந்துருக்கேன், நான் ஐடலா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க 2 எக்ஸாம்பிளுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஒருத்தர் செயல் வெளியில புரிந்து கொண்டு இருக்கிறார், உள்ள நான் செயல் புரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் செயலே புரியல, ஆனா செயல் புரிய முடியல அப்படின்னு நான் ஐடலா இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறேன்.
இவர் எந்த ஆங்கிள் நான் செயல் புரியாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறாருல்ல, இந்த நினைக்கிறத இந்த செயல்ங்கிறதுக்கு போட்டிருக்கிற நான்கிறது யாரு? இந்த இந்த எக்ஸாம்பிள் வெளியில செயல் புரியாம இருக்கிறவனுக்கு உள்ளுக்குள்ள நான் நினைக்கிறச்சே அது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அவனுடைய உடலை பற்றி அவன் நினைக்கிறான். என்னோட உடம்பு செயல் புரியாம இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அவன் தான் அக்ஞானி. அப்போ இந்த ஞானியினுடைய உள்ளத்தில் அவன் எவ்வளவு செயல் புரிந்தாலும் அவன் செயல் புரியாத ஆத்மா என்று அறிந்திருக்கிறான். அக்ஞானி வெளியில் செயல் புரியாமல் இருக்கும் போதும் கூட உள்ளத்தில் இந்த உடல் மனம் புத்தி செயல் புரியவில்லையே, உடல் மனம் புத்தி தான் நான் என்று எண்ணி கவலைப்படுகிறான். அப்ப ஞானியினுடைய இனாக்ஷனுக்கும் இந்த அக்ஞானியினுடைய இனாக்ஷனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எப்பவுமே நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். நாம் எங்கேயும் சர்வத்திர இருக்கக்கூடியது இந்த ஆத்மா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுல எல்லா வயர்லயும் போய்கொண்டு இருக்குது. நமக்கு எங்கேயான ஒரு இடத்துல பல்ப் இருக்கு, அந்த பல்புல ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு. அந்த இடத்துல சுவிட்சை போட்டோம்னா எலக்ட்ரிசிட்டி கான்டாக்ட் ஆகி அந்த பல்பு நமக்கு நல்லா எரியுது. இப்போ இந்த பல்பு, இந்த ஃபிலமெண்ட் இதெல்லாம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அது ஆத்மான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக இந்த ஆத்மாங்கிறது நீங்க சுவிட்ச் போடாட்டியும் இருக்கா இல்லையா, அதான் கேள்வி. நான் சுவிட்ச் போடுறேனோ போடலையோ எலக்ட்ரிசிட்டி வீட்டுல எல்லா வயர்லயும் பாஸ் ஆகிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா செக் பண்ணணும்னா நமக்கு மோட்சம் தான் கிடைக்கும். செக் பண்ணவே வேண்டாம், நம்ம டெஸ்டர் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். எலக்ட்ரிசிட்டி அப்படிதானே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க எலக்ட்ரீஷியன்ஸ்லாம். எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அப்ப பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மீடியம் எப்படி இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த உலகம் பூராவும், இந்த பிரபஞ்சம் பூராவும் ஆத்மா நிறைந்து இருக்கிறது. அதே ஆத்மாதான் நான். இந்த ஆத்மா எப்படி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதில்லையோ, வெறும் சாட்சியாக மாத்திரம் இருக்கிறதோ, அதுபோல நான் சாட்சியாகத்தான் இருக்கிறேன். என் சன்னதியில் எத்தனை காரியம் நடந்தாலும் அது என்னை பாதிப்பது இல்லை. இப்படி நினைக்கிறவன் தான் ஞானி. அக்ஞானிக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த நான்கிறதுலதான் ப்ராப்ளம். அவன் நான்கிறத ஆத்மான்னு நினைக்கிறது இல்லை, அவன் அனாத்மான்னு நினைச்சுக்கிறான். பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த உடம்பு மனசு புத்தின்னு நினைச்சுக்கிறான். அதனால அவன் என்ன நினைக்கிறான், நான் அக்ஞானி. அக்ஞானிக்கு நான் கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அந்த கர்த்தா அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஐயோ வேலை நடக்கலையே, இது பண்ணவே இல்லையே, ஒண்ணுமே நடக்கலையே, காத்தாலேன்னு சும்மா உட்காந்துருக்கேனே. இந்த சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு தூய உணர்வு என்பது ஒளிர்வித்து கொண்டு இருக்கிறதா இல்லையா, அதுதான் இந்த கேள்வி. தூய உணர்வுங்கிறது ஞானி உடம்புல மட்டும்தான் இருக்கா, அஜ்ஞானி உடம்புக்குள்ள இருக்காதா? சர்வத்திர இருக்குன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் தானே இருக்கு. அப்ப எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த தூய உணர்வோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டேன்னு சொன்னா, நான் ஆக்ஷன் பண்ணினாலும் சரி ஆக்ஷன் பண்ணலனாலும் சரி நான் செயல் புரியாதவனாகத்தான் இருக்கிறேன். வெளியில் என்னுடைய உடல் மனம் புத்தி என்ன வேணா ஆக்ஷன் பண்ணட்டும், ஆடட்டும், குதிக்கட்டும், பாடட்டும், என்ன வேணா பண்ணட்டும். உள்ளுக்குள்ள என் மனம் எப்படி இருக்கிறது, நான் செயல் புரியாத அசங்க ஆத்மா அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்குது. இந்த அறிவு தான் நமக்கு இந்த டிஃபரன்ஸை காமிக்கிறது. இதைத்தான் புத்திமான் அப்படின்னு சொல்ற. அப்போ நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே, இதுல 2வது அத்தியாயத்துல ஆத்மா செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை. ந ஜாயத்தே மிரியதே வா கதாச்சின்னு நாயம் பூத்வா பவிதாவான பூயக அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. நான் கொல்விப்பதில்லை கொல்வதில்லை. இதெல்லாம் ஆத்ம லட்சணமா பார்த்திருக்கோம். அதுதான் நம்ம தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நிஷ்கிரியம் ஆத்மாவுக்கு முக்கியமான ஒரு இது. இந்த இடத்துல என்னன்னாக்க ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது நிஷ்கிரியக, ஒரு காரியம் கிடையாது அதுக்கு. இந்த காரியம் பண்ணினா அது பேர் ஆத்மா. அப்ப எப்ப காரியம் வருதோ, எப்ப வேலைங்கிறது வருதோ அப்ப மாற்றங்கள் வரும். ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் தான். ஆத்மா மாற்றம் இல்லாதது, ஆத்மா எல்லையற்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா ஃபேட்டா இருக்கேன், இந்த சேர் பூரா நிறைஞ்சிருக்கேன், இப்படி நகர முடியுமா? என்னால நகரவே முடியும்.
கொஞ்சமா ஸ்பேஸ் வேணுமா வேண்டாமா? என் அண்ணியில ஸ்பேஸ் வேணும்ல. அந்த அண்ணியில ஸ்பேஸே இல்லைன்னா நான் எப்படி நகர்றது? இதே லாஜிக் தான். எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது ஆத்மாதான்னா அது எங்க இருக்கிறது அது ஒண்ணுதான். அதான் விஷயம். நான் என்ன இந்த உடம்பு மனசு இது இருக்கே, புத்தி இருக்கே, இது டெம்பரரி. இப்ப வந்திருக்கு இந்த ஜென்மாக்காக பகவான் கொடுத்திருக்கு. என்னோட புண்ணிய பலனை உத்தேசிச்சு ஏதோ கொஞ்சம் பண்ணிருக்கு பாவம், இது புண்ணியம், அதனால இதுக்கு ஒரு நர ஜென்மம் கொடுத்துடுவோன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஜன ஜென்மத்தை வைத்துக்கொண்டு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா நான் குரு கிட்ட போய் படிச்சு புரிஞ்சுக்கிறேன். நான் உண்மையிலேயே யாருன்னு புரிஞ்சுக்கிறேன். நான் உண்மையிலேயே அந்த அசங்க ஆத்மாதான், அந்த தூய உணர்வு தான் நான். எனக்கு எந்த ஒரு அழிவுமே கிடையாது. எப்பொழுதுமே நான் அழிவுக்கு உட்பட்டதே கிடையாது. இனிமேலும் அழிய போறது இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப ஃப்ரீயா உணர்றேன். அப்ப நான் எப்படி இருப்பேன் என் மனசுல, என்ன வேலை நடந்தா என்னப்பா, நடக்கிறது நடக்கட்டுமே, இட்ஸ் ஓகே, அவ்வளவுதான். இப்ப ஞானியோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு, சரியா வரலையா, பண்ணலையா, இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் வேற வேலை பாருங்க, அடுத்தது அந்த வேலையை பார்க்கலாம், அவ்வளவுதான். ஐயோ இது வரலையே, இது எனக்கு பண்ண முடியாம போச்சு, அதுவே இதுவே அப்படின்னு, வாட் நெக்ஸ்ட், ஹவு பெஸ்ட், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஞானம் நல்ல நிஷ்டையோட இருந்ததுன்னா, நம்ம ஞானம் நிஷ்டையோட நிஷ்டைனா நன்றாக நிலை பெற்று இருந்ததுன்னா, நிலை பெற்று இல்லைன்னா என்ன ஆகும்? நிலை பெற்று இல்லைன்னா நான் இந்த உடம்பு மனசு புத்தியோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்ப பார்த்தாலும் அழுதுண்டு மூக்க சிந்திண்டு உட்காந்துருப்பேன். ஐயோ அது போனேன், அது சரி, அவங்க அங்க போனேன், அவங்க என்னை பார்க்கவே இல்லை, அவங்க எனக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை, அந்த இடத்துல வேலையே நல்லா நடக்கல, இந்த காரியம் பண்ணினேன் இது கெட்டு போச்சு, இதை பண்ணேன் அதை கெட்டு போச்சு. இது அஜ்ஞானியினுடைய புலம்பல்கள். இந்த புலம்பல்களுக்கு காரணம் என்னன்னா, அவன் தன்னை இந்த உடம்பு மனசு புத்தின்னு நினைச்சுட்டு இருக்கான். அவன் ஞானத்துல இன்னும் நிலை பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன் உதாரணம் சொல்லியிருக்கேன். எத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஒரு சினிமா தியேட்டர் போனோம்னா எத்தனை காரியங்கள், எத்தனை விஷயம் பார்க்கிறோம். அதுல நம்ம எதுக்கு மேல அத்தனையும் நடக்கிறது, ஒரு ஸ்கிரீன் மேலதான் நடக்குது. ஸ்கிரீன் எங்கேயான அதனால அஃபெக்ட் ஆகுதான். ஒரு துப்பாக்கி சூடு சீனு, அதனால ஸ்கிரீன் ஓட்டை ஆயிடுச்சுப்பா, அடுத்த ஷோக்கு வேற ஸ்கிரீன் போடணும்னு எங்கேயான நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த ஆத்மால எல்லா காரியங்களும் ஆத்மாவை பேசா வைத்துக் கொண்டுதான் நடக்கிறது. அதிஷ்டானம்னு சொல்றோம். ஆத்மாவை அதிஷ்டானம்னு சொல்றோம். அதிஷ்டானம்னா அடிப்படையா இருக்கு எல்லாவற்றிற்கும். அதுதான் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு படிச்சோம். அப்போ எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் எதற்காகவும் அது அழிவது இல்லை. கொஞ்சம் கூட மாற்றமே அடையாதது. காரியங்கள் கிடையாது. அது செயல் புரிவதில்லை. செயலின் பலனை அனுபவிப்பதில்லை. அந்த ஆத்மாதான் நான். நான் சொன்ன, இனிமே நீங்க நான் சொன்னா, நான்கிறது யாரு தெளிவா இருக்கும். நான்கிறது ஆத்மா. நீங்க அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க 2-3 பேர். அப்ப நான் விவகாரத்துல நீங்க தானே இது பண்ணதுன்னு சொன்னா நான் என்ன சொல்றது? நீங்க விவகாரத்துல நீங்க தானே பண்ணினதுன்னு கேட்டா, ஆமா நான் தான் பண்ணினேன்னு சொல்லணும். அவங்க கிட்ட போய் நான் தான் பண்ணினேன், ஆனா நான் யார் தெரியுமா, நான் ஆத்மா. நான் நீங்க நினைக்கிற மாதிரி உடம்பு மனசு புத்தி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஞானிக்கு தன்னுடைய ஞானம் என்பது ஆத்ம பிரத்யக்ஷம். அது பரப்பிரத்யக்ஷமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்போ நமக்கு உபயோகமாகணும்னு படிக்கிறோமே தவிர்த்து, நான் படிச்சுட்டேன், எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், நான் படிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா, அதனால நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. இது பூரா 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 பர்சனல் நாலேஜ். நல்லா புரிஞ்சுக்கும். எத்தனை வெளியில இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நம்ம இந்த படிப்பு படிக்காதவங்க யாரா இருந்தாலும், அல்லது படித்தாலும் அது உள்ளே போகாதவங்க யாரா இருந்தாலும், அவர்களோடு விவகாரம் பண்ணும் பொழுது அதே பாஷையில பேசிட்டோ பேசாம வர்றதுதான் நல்லது. சரி, அப்ப எதுக்காக இந்த ஞானம் அப்படின்னா, என்ன ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்கு தான். கில்ட் இருக்கக்கூடாது. அதுதானே சுவாமிஜி சொல்றாரு, கில்ட் இருக்கக்கூடாது, ஹர்ட் இருக்கக்கூடாது. நான் எந்த காரணத்துக்கு கொண்டு நான் இந்த ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது செயல்ங்கிறது என்னை சார்ந்தது அல்ல. என்னை சாராத ஒரு விஷயத்திற்கு நான் எதற்காக கவலை, நல்ல ஜாகிரதையா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நான் கொலை பண்ணலாமா அப்படின்னா, கொலைதான் என் தொழில் என்றால் செய்யலாம். அதைத்தான் நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன். அவனுக்கு கொலைதான் அங்க கடமை, அதனாலதான் செய்ய சொல்றேன். நான் தப்பு பண்றேன்னா தப்பு பண்ணலையா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தர்ம விவேகம் நிறைய இருக்கு. ஒருத்தன் ஞானி ஆகிறான், இந்த படிப்பு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், 1% புரிஞ்சுடுத்து அப்படின்னா கூட நமக்கு ஏகப்பட்ட புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்.
இந்த படிப்பு புரியறதுன்னா ஏகப்பட்ட புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல இதுக்கு வரணும்ன்ற ஒரு ருச்சி வருதே, அங்கேயே நிறைய புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் படிக்க படிக்க புரியறதே, என்ஜாய் பண்றோமே, அப்ப இன்னும் கொஞ்சம் புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு நற்காரியங்கள் பண்ணி புண்ணியத்தை சேர்த்தவர்கள் நிச்சயமாக அதர்ம காரியங்கள் பண்ண மாட்டார்கள். அந்த அந்த ஒரு தைரியத்துலதான் இந்த விஷயங்களை எல்லாம் ஓப்பனா சொல்றாங்க குருமார்கள், இல்லைன்னா சொல்லவே மாட்டார்கள். அதனால இதை புரிஞ்சுக்கணும் நாம. என்ன காரியம் நடந்து கொண்டிருந்தாலும் ஞானியினுடைய மனசுல நான் ஆத்மா, நான் தூய உணர்வு, எனக்கு அழிவு என்பதே கிடையாது, நான் செயல் புரிபவன் அல்ல, நான் செயலின் பலனை அனுபவிப்பவன் அல்ல. இத திரும்ப 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 நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணாதவன் தான் செயலே புரியாமல் இருக்கும் போது கூட உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறியாமல் இருக்கிறான். அதுதான் அங்க கர்மம். அங்க அகர்மத்தில் கர்மம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அவன் வெளியில வேலை செய்யல, ஆனா உள்ள ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கு. அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அவனோட ஐடென்டிபிகேஷன்ல இருக்கிற மிஸ்டேக் தான் அது. இத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன் அகர்மத்தில் கர்மம்னா என்ன, கர்மத்தில் அகர்மம்னா என்ன அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ஒரு இது கரெக்டா மனசுல பதியும். இல்லைன்னா அது கஷ்டமா போயிடும். நமக்கு எது அகர்மம் எது கர்மம்ங்கிறதுலயே டவுட் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். திருப்பியும் நான் சொல்றேன், ஒரு சிட்டிங்ல இந்த விஷயம் மனசுல ஏறிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீ திரும்ப 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 இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்ம மனசுக்கு எழுதி பார்க்கணும். ஓகே, கர்மானா என்ன, அகர்மானா என்ன, கர்மத்தில் அகர்மம்னு சொன்னாங்களே அது என்ன, எழுதி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா மனசுல வந்துடும். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். கர்மா, ஞானி என்பவன் தன்னுடைய அனைத்து கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போது கூட, அந்த கடமைகள் எல்லாம் லோக சங்கிரகமாக அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட உள்ளே அவன் தன்னை ஆத்மாவாக மட்டுமே அறிந்து கொண்டிருக்கிறான். அஞ்ஞானியானவன் சும்மா இருக்கும் போது கூட தன்னை உடல் மனம் புத்தியோடு தான் அவன் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறான். இதுதான் விஷயம். இததான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த நம்ம சொல்றோம்ல, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் வேலை செய்யல, அதெல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னா, பியூர் கான்சியஸ்னஸ் சேர்ந்ததா, தூய உணர்வை சேர்ந்ததா, அல்லது நிழல் உணர்வை சேர்ந்ததா அப்படின்னா நிழல் உணர்வை சேர்ந்தது. தூய உணர்வுக்கு ரெஸ்ட்னு ஒண்ணு வேணுமா? அதுக்கு ஆக்ஷனே இல்லைங்கிறோம், அப்புறம் ரெஸ்ட் எப்படி வரும்? ஆக்ஷன் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே ரெஸ்ட். ஸோ இந்த ரெஸ்ட் அது இதுங்கிறதெல்லாம் இந்த தூய உணர்வுக்கு கிடையாது. அது எல்லாமே இந்த நிழல் உணர்வுக்கு. நிழல் உணர்வு எல்லாம் அனாத்ம பிரபஞ்சத்துல தான் நாம இந்த இமோஷனல் விஷயங்கள் எல்லாமே அனாத்ம பிரபஞ்சத்துல தான் இருக்கே தவிர்த்து இந்த ஆத்மாவுக்கு எந்த விதமான ரெஸ்ட் கிஸ்ட் ஒன்றும் கிடையாது. இருக்கு செயல் இன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் நம்ம செயல் புரியலையே அப்படின்ற எண்ணத்துல இருக்கான் இல்லையா இந்த அஞ்ஞானி. அந்த இடத்துல அவன் எதை மறந்து விடுகிறான் அப்படின்னா, அனைத்து செயல்களுக்கும் காரணமான ஆத்மாவாக தான் இருக்கிறேங்கிற உண்மையை மறந்து விடுகிறான். அதுதான் அந்த ப்ராப்ளம். ஆத்மாங்கிறத புரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா, அப்ப செயலின்மை அப்படிங்கிறதே இருக்காது ஆத்மாக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் நல்லா புரிஞ்சுப்பான். உடம்பு மனசு புத்தி மாத்திரம்தான் செயல் புரியுது. உடம்பு மனசு புத்திக்குத்தான் செயலின் பலன்கள். மற்றபடி இந்த ஆத்மாவுக்கு செயலும் செயலின் பலனும் கிடையவே கிடையாது. இதை அறிந்து கொண்ட ஞானிக்கும் செயலும் செயலின் பலனும் கிடையாது. இதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். எப்படி ஞானமானது நம்முடைய பல பலன்கள், செயலின் பலன்களை எல்லாம் எப்படி நீக்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம இன்னும் அடுத்தடுத்த 20, 21 இப்படி ஸ்லோகம் போகும் பொழுது நாம இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து பார்க்க போறோம். அதனால அகர்த்தா அப்படிங்கிற ஞானத்தோடு கூட கர்மா பண்ணி கொண்டிருக்கிறவன் கர்மா உண்மையிலேயே செய்யல, அவன் ஆக்ஷனே பண்ணல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிறோம். அகர்த்தாங்கிற ஞானம் இல்லாமல் நான் ஒரு கர்த்தா அப்படின்னு நினைத்து கொண்டு கர்மா பண்ணக்கூடியவன் செயல் புரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு செயலின் பலனில் பற்று இருக்கத்தான் இருக்கும். அந்த செயலின் பலனானது அவனை பாதிக்கத்தான் பாதிக்கும். சோ இங்க கர்மால வேரியேஷன், செயல்ங்கிறது நடந்து கொண்டிருக்கு. உள்ள மனசு எப்படி இருக்கு, இன்டர்னல் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு. ஒருத்தன் நான் செயல் புரியாதவனாக இருக்கிறேங்கிறத புரிந்து கொண்டிருக்கான், ஆங்கிள் ஆத்மா. இன்னொருத்தன் நான் செயல் புரியாதவனாக இருக்கிறேன் ஆத்மாங்கிற ஆங்கிள் இல்ல, நான் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நினைச்சுட்டு இருக்கான். அதுதான் இங்க ப்ராப்ளம்.
உடல் மனம் புத்தியில மனசு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு எப்போதும் சம்சாரம் என்பது நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கும். நாம எந்த குரூப்பை சேர்ந்து இருக்கணும், நீ சாய்ஸே கிடையாது. 4வது அத்தியாயம் வந்ததுக்கு அப்புறமா நாம எந்த குரூப்பை சேர்ந்து இருக்கணும்னு ஒரு சாய்ஸே கிடையாது. நாம 2வது அத்தியாயத்துல ஆத்ம லட்சணத்தை படிச்சிருக்கோம், 3வது அத்தியாயத்துல கர்மா எப்படி பண்ணணும்னு படிச்சிருக்கோம், 4வது அத்தியாயத்துல கர்ம சந்நியாசத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மாவில கர்த்திருவ புத்திய சந்நியாசம் பண்றத பத்தி படிச்சு கொண்டிருக்கோம். அப்ப நாம தூய உணர்வு தான் நான் அப்படிங்கிற திருட ஞானம் தான் நமக்கு வேணும். அதான் இங்க முக்கியமான விஷயம். நான் எந்த காரியம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஏதும் நான் செய்யவில்லை, நான் தூய உணர்வு. இதுல ரொம்ப திருடமா இருக்கணும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை நீங்க டுவெல் பண்ணிக்கொண்டே இருங்க. அது பண்ண 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 உங்களுக்கு அது நிச்சயமாக மனசுக்கு நல்லா புரியறதுக்கு இது வந்துடும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய இதுவே கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு, அதனாலதான் நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்ப போகல. மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.